என்று பிரயாசப்படுகிறேன். கடந்த சனிக்கிழமை இரவு ஜெபம் மிகவும் பிரயோஜனமா இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு ஒரு அடுத்த படிக்கு தேவன் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்தார். நிச்சயமாகவே சகோதரியோட ஜெபம், பிரதரோட ஜெபம் மிகவும் பிரயோஜனமா இருந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். புதிய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டோம். குறிப்பாக என்னுடைய குடும்பத்துல 2 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. முதலாவது என்னுடைய ஃபாதர் இன் லா, என்னுடைய மாமா மிகவும் சுகவீனமா இருந்தாங்க. நான் ஜெபிக்கும்படி கடந்த வாரத்துல கேட்டுக்கொண்டேன். கிட்டத்தட்ட சனிக்கிழமை காலையில அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள அறியாம மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. சுகர் டெஸ்ட் பார்க்கும்போது அந்த சுகர் டெஸ்ட் பார்க்குற மிஷினே ஹை பீப் சவுண்ட் கொடுத்து கண்டுபிடிக்க முடியல. அதாவது மோர் தென் 500க்கு மேல போகும்போது அந்த சுகர் மெஷின் பீப் சவுண்டோட ஹை அப்படிங்கிற ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு அது அப்படியே ஆஃப் ஆயிருது. அந்த அளவுக்கு சுகர் அதிகமா இருந்தது. ரொம்ப அவங்கள நில குத்திருச்சு கண்ணு. ரொம்ப சரீரமெல்லாம் குளிர்ந்து போன சூழ்நிலையில இருந்தது. ஜோமனி 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 அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவருக்கு அன்றைக்கு இரவு நைட்டு பாரத்தோட நாங்க எல்லாரும் கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். ஏசப்பா மனமிறங்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நீங்க நிரூபிக்கணும் ஏசப்பா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன அந்த 5 காரியங்களை சிஸ்டர் மிக நேர்த்தியா கர்த்தருடைய ஆவியினால நிறைந்து நடத்தும் பொழுது நிச்சயமாக புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எங்களுடைய மாமாவுக்காக முதலாவது நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல இருக்கிற ஐசியூக்கு போக, அவர் ஐசியூல இருந்து தான் திரும்பி வந்திருக்கிறார். அவருக்காக கரங்களை உயர்த்தி செபிக்கும் பொழுது கர்த்தர் அன்றைக்கு இரவே அற்புதம் செய்தார். அவருக்குள்ள இருந்த எல்லா பலவீனங்கள் மாற்றப்பட்டது. அடுத்த நாள் காலையில போன் பண்ணி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா நல்லா தூங்கிட்டாங்க நைட்டு. காலையில சுகர் டெஸ்ட் பார்க்கும்போது 320, 500, 600க்கு மேல இருந்தது. அன்றைக்கு இரவு காலையில பார்க்கும்போது 320 ஆயிருந்தது. அவருடைய முகமும் நல்ல பிரகாசமா இருந்தது. ஆண்டவர் அன்றைக்கு இரவே சுகம் கொடுத்தார். 2வது சாட்சி, என்னோட சித்தி ஒருத்தங்க ஸ்ட்ரோக் ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. நம்ம சில நாட்களுக்கு முன்பாக இந்திய தேசத்துல இந்த ஸ்ட்ரோக் மாதிரி காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருந்தோம். தேசத்துல இந்த ஸ்ட்ரோக் காரியங்கள் அதிகமா வருது. அதாவது பிரெயின்ல இருந்து ஒரு சின்ன ஒரு இரத்த நாளம் வெடிக்கிறதுனால அந்த ஒரு பக்கம் பேரலிட்டிக் ஆயிருது, நினைவுகள் மறந்துருது, பேச்சு மறந்துருது, நடக்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க சித்தி ஐசியூல அட்மிட் பண்ணிருந்தாங்க. அன்றைக்கு இரவு அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, தகப்பனே, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் முதலாவது எங்க குடும்பத்துல 2 பேரு மிகவும் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கப்பா. இன்றைக்கு ஒரு சுகம் தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நாங்க தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனா இருக்கிற கர்த்தர், தூர இடத்துல இருக்கிற 2 பேருக்காக நான் கரங்களை உயர்த்தி ஜெபித்தேன். என்னோடு எல்லாரும் இணைந்து ஜெபிச்சிங்க. நேற்றைக்கே அவங்க நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டதுங்க. நிச்சயமாகவே கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது. உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. அந்த சனிக்கிழமை இரவு ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்மளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள தேவன் கிருபையாய் இரக்கம் பாராட்டினார். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இந்த சின்ன சாட்சியை நான் சொல்றேன். எங்களுடைய குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரு மன ஆறுதல் வந்தது. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு சந்தோஷம் வந்தது. எவ்வளவு பெரிய துக்கங்க. 2 பேரு கிட்டத்தட்ட என்ன ஆக போதோ, ஏது ஆக போதோ, இப்படி ஒரு ஐசியூல இருக்காங்களே. ஒருத்தருக்கும் மனசு ரொம்ப வேதனையில இருந்தோம். தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு நாளும் அவங்கள கர்த்தர் பலப்படுத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமா நல்ல சரீரத்துல சுகத்தை கொடுக்குறாங்க. கர்த்தர் கொடுத்த சுகம் தாங்க பெரிய சுகம். ஒரு தடவை அவர் தொட்டுட்டாருன்னா போதும், ஒரு பார்வை பார்த்துட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கரத்துல டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த சகோதரிக்கும் சகோதரருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே, ஜெபித்த எல்லா சகோதர சகோதரிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. ஆண்டவருக்கு மிகப்பெரிய நன்றி. முதலாவது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். 2 பேருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருத்தங்க மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, இருந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை செய்து வருகிறாங்க. எங்க சித்தியும் சித்தப்பாவும்
கர்த்தருடைய ஊழியத்துல இருக்கிறாங்க. 2வது எங்களுடைய தாய் மாமா மாமா, என்னோட ஃபாதர் இன் லா அவங்க ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களும் ஊர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் நம்முடைய இந்திய தேசத்துல இருக்கிற மிஷனரிமார்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். விசேஷித்த விதமா கர்த்தர் இந்த குளிர் நாட்கள்ல அநேக மாநிலங்கள்ல அவங்க ரொம்ப வேதனைக்குரிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். கிட்டத்தட்ட